கனடாவின் டொரண்டோ நகரை உலுக்கி வரும் மிக கடுமையான வெப்ப அலையால் வீடொன்றின் நீச்சல் தடாகத்தில் முக்கிய நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் 1:30 அணியளவில் டொரண்டோவில் டான் மில்ஸ் மற்றும் யோர்க் மில்ஸ் வீதிகள் சந்திக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள வீடொன்றில் அவசர மருத்துவ சேவை இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. நீச்சல் தடாகத்தில் ஒருவர் அசைவற்ற நிலையில் கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர பிரிவு அதிகாரிகள் அந்த நபரை நீரில் இருந்து மீட்டு உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளை வழங்கியுள்ளனர். எனினும் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். தற்போது டொரண்டோ நகரம் கடுமையான ஓரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்படும் அளவுக்கு உக்கிரமான வெப்ப அலையின் பிடியில் சிக்கியுள்ளது. அங்கு வெப்பநிலை 30 பாகை செல்சியஸை தாண்டி பதிவாகி வருவதுடன் காற்றில் நிலவும் ஈரப்பதன் காரணமாக மனித உடலுக்கு அது 40 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பமாக உணரப்பட்டு வருகிறது. இந்த அதீத வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நீச்சல் தடாகத்தை பயன்படுத்திய போதே இந்த துரதிர்ஷ்டவசமான மரணம் நிகழ்ந்துள்ளதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தில் குற்ற பின்னணிகள் ஏதேனும் காணப்பட்டால் மட்டுமே மேலதிக விவரங்கள் வெளியிடப்படும் என டொரண்டோ போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடுமையான வெப்பம் நிலவும் இக்கால பகுதியில் பொதுமக்கள் நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது மிக அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள்.